அரசியல் சதுரங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசியல் களம் தகித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த நிலையில் விஜய் ஆட்சி எப்படி இருக்கிறது, இப்போது ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் திருப்பங்கள் யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதிப்பாக அமையும் என்பது குறித்து நம்முடைய இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து மூத்த அரசியல் தலைவரும் எழுத்தாளரும் நடிகரும் பன்முக திறமை வாய்ந்தவருமான தன்னுரிமை தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பல கருப்பையா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று இந்த சிறப்பு விவாத அரங்கில் நாம் நுழைவோம். பல கருப்பையா சார், வணக்கம். இப்போது விஜய் ஆட்சி தொடங்கி ஒரு 15 நாள் ஆகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் உள்ள 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள், ராஜினாமா செய்திருக்கிறார்கள் பதவியை. இதற்கு என்ன காரணம், என்ன பின்னணி நினைக்கிறீங்க சார்? ஒன்று தமிழ்நாட்டில் நடந்தது. இந்த காலத்திலிருந்து இதுபோல் மக்கள் ஒருமுகமாக ஒன்று திரண்டு ஒரு புரட்சியை நடத்துவது என்பதை நான் அறிந்ததில்லை. அதுவே இந்த பழைய அரசியல் தான், இவர் போவார் அவர் வருவார், அவர் போவார் இவர் வருவார், பிறகு இவர் பாலியல் அரசியலை தான் நடத்துவார் என்றுதான் நானும் போல நம்பியிருந்தேன். ஆனால் மக்களிடம் புதிய தலைமுறையினரிடம் ஒரு பெரிய கிளர்ச்சி முயற்சி இருக்கிறது. அது திரைப்படத்தின் காரணமான மோகம் என்று நான் உடன்பட மாட்டேன். அதற்கு வலு சேர்ப்பதற்கு ஒரு முகமாக இவர் அமைந்தார். அது எளிதாக இருந்தது என்பதை தவிர அது இல்லாவிட்டாலும் இவர் யாரை நிறுத்தினார், அவருடைய ஜாதி என்ன, அவருடைய முகம் என்ன, அவருடைய மதம் என்ன, அவர் எவ்வளவு செலவழிப்பார். பல பேர் படுத்துக் கொண்டு விட்டார்கள் வீட்டில, பல பேர் கிரிமினல் குற்றவாளிகள், பல பேர் வேறு கட்சியில் இடம் கிடைக்காமல் காலையில் மாலையில் வேட்பாளர்கள் அவர்கள் இப்படி ஒரு நெறியும் இல்லாமல் ஒரு ஒழுக்கமும் இல்லாத ஒரு பெரும் கூட்டத்தை வெற்றி பெற வைத்திருக்கிறார் அவர் என்பது நல்லதில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்கள் அதையெல்லாம் ஏனென்றே கேட்காமல் வெற்றி பெற வைத்தார்கள் என்றால், ஒரு மனித 34 இடங்களிலும் ஆள் நிறுத்த முடியும் என்றால் அவர் ஆட்சி அமைத்து விடுவார். அந்த மாற்றம் போதுமானது என்று மக்கள் நினைத்தார்கள். காசு கேட்கவில்லை, மற்றது கேட்கவில்லை, எந்த வழக்கமான அரசியல் நடைமுறைகளும் இல்லாமல் மக்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள் என்பது இதில் தெரிய வருகிறது. வெறும் இளைஞர்கள் மட்டும் போட்ட வாக்கில்லை இது. அதற்கு